பிரதர் மகா ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்கிறேன். இந்த 2020 வருஷம் லாக்டவுன், உங்கள் நிறைய பேருக்கு நிறைய டைம் இருந்துச்சு. உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். நீங்கள் எத்தனை பேர் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணீங்க? நீங்கள் எத்தனை பேர் பைபிளை ஒரு டைம் முடிச்சிட்டீங்க? நீங்கள் எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு 7 நாள் ஃபாஸ்டிங் போட்டானே, ஒரு 21 நாள் ஃபாஸ்டிங் போட்டானே லாக்டவுனில்? நீங்கள் நினைக்கிறீங்க அந்த மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? போன டைம் ஒசூரில் ஒரு வாலிபர் கூட்டத்துக்காக போனேன். அந்த வாலிபர் கூட்டத்தில் போகும்போது ஒல்லியா ஒரு பாய், ரொம்ப லீனா ஒருத்தர் என்கிட்ட வந்து, அண்ணா இந்த வருஷம் மட்டும் 3 டைம் பைபிளை வாட்ச் முடிச்சிட்டேனே, ஆனால் ஒரே ஒரு ஃபீல் இருக்கு, அடுத்த வருஷம் 5 டைம் முடிக்கணும்னு நினைக்கிறானே, அதுக்காக எனக்காக ப்ரேயர் பண்ணுங்கண்ணே. நீங்கள் நினைக்கிறீங்க ஆண்டவருக்காக இன்னைக்கு பக்தியா வாழ்றதற்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்கல்ல? எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல? நான் சொல்றேன், நீங்க பார்க்கறதெல்லாம் அப்படிப்பட்டவங்கள பார்க்கறீங்க. உங்க கண்ணு முன்னாடி என்ன தெரியுமா? அவன் பாரு எவ்வளவு மோசமா தர்றான், இவன் பாரு எவ்வளவு மோசமா தர்றான், அந்த பாஸ்டர் பையன், இந்த பாஸ்டர் பையன், அந்த பாஸ்டர், இந்த பாஸ்டர், அந்த ஊழியம் செய்றவங்க. உங்களுடைய கண்ணு எப்பவுமே நீ தப்பு பண்றதுனால ஏற்கனவே தப்பு பண்ற ஒருத்தனையே நீ பார்த்துட்டே இருக்கிற. அதான் எலியா சொல்லும்போது சொல்றான்ல, நான் பக்தியா வாழ்றேன், என்ன போல யாருமே இல்ல ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவரை பார்த்து சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீ கொஞ்சம் வாய மூடுறா. பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படிடாத 7000 பேர் அங்க தனியா இருந்து கர்த்தர் சமூகத்தில் அழுதுட்டு இருக்காங்க. நீ மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும், நீ போட்டிருக்கிற ட்ரெஸ் முதற்கொண்டு, நீ யூஸ் பண்ற மொபைல், நீ யூஸ் பண்ற பைக்கு, நீ யூஸ் பண்ற சுடிதார், ஒவ்வொன்றும் உங்க அப்பாவால உங்க அம்மாவால வந்ததில்லை. இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் ஏசப்பா கொடுத்தது தாங்க. உங்க அப்பாவை ஆசீர்வதித்தது கர்த்தர். நீ படிக்கிற படிப்பு, நீ சாப்பிடுற சாப்பாடு, ஒவ்வொன்றும் உங்க அப்பா எங்கேயோ இருந்தவர், உங்க அம்மா எங்கேயோ இருந்தவங்க. உங்க அப்பா நல்லவன் அல்ல, உங்க அம்மா நல்லவங்களா இருந்ததுனால அல்ல, உங்க அப்பா கோடீஸ்வரனா இருந்ததால அல்ல, உங்க அம்மா கோடீஸ்வரனா இருந்ததுனால அல்ல, உங்க அம்மா அப்பாவுக்கு ஆண்டவர் கொடுத்த பிச்சை, ஆண்டவர் கொடுத்த பிச்சை. அந்த சாப்பாடை நான் சொல்றேன், நீ சுவாசிக்கிற சுவாசம் முதற்கொண்டு கர்த்தர் உனக்கு கொடுத்தது. ஆண்டவர் உன்னை கைவிட்டுருக்கணும்னா இதுக்கு முன்னாடி எப்போ உன்னை கைவிட்டுருக்கலாம், எப்போ கைவிட்டுருக்கலாம். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இங்க இருக்கிற நிறைய பேரு மரணத்தை விளிம்புல பார்த்தவங்க. கண்ணுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் நடக்குது, தலைக்கு பக்கத்துல அப்படியே வீல் போகுது, ஆனா சாகல. உங்களுக்கு முன்னாடி இந்த எத்தனையோ பேர் கைவிடப்பட்டுட்டாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இங்க இருக்கிற நிறைய பேர் கைவிடப்படாததற்கு காரணம் ஓம் பலன், ஓம் டேலண்ட் இல்ல, கர்த்தர் உங்க மேல வச்ச இரக்கமே இல்லாம வேற எதுவுமே இல்ல, எதுவுமே இல்ல. நான் கேட்கிறேன், இவ்வளோ வாங்கி சாப்பிட்டுட்டு நான் சொல்லுவேன், ஓரத்தம் நான் உங்க மண்ணு பெருமைக்காக சொல்லலைங்க, பெருமைக்காக சொல்லலை. கோயம்புத்தூர் பட்டணத்தில் ஒரு பரோட்டா கடையில் போய் ஒரே ஒரு பரோட்டா சாப்பிட்டு இன்னொரு பரோட்டா சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்டு சாப்பிட்டேன். பசியில் கொடுக்கறதுக்கு காசு இல்லாமல் வெயிட்டர் பிடிச்சி அவ்வளோ சத்தம் போடப்பட்டவன் நான். ஆனால் இன்னைக்கு அப்படியே கண்களை மூடி திரும்பி பார்க்கும்போது எங்கள் அம்மா அப்பா இன்னைக்கு இங்கே தான் இருக்காங்க, இந்த ஊர்லேயே தான் இருக்காங்க. என் கூட பிறந்த எங்கள் அண்ணன் 2 பேரும் இன்னைக்கும் செங்கல் சூளையில் தான் வேலை பார்க்குறாங்க, செங்கல் சூளையில் தான் வேலை பார்க்குறாங்க. என் லைஃப்பில், என் வம்சத்தில் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் போனவனா,
ஃபர்ஸ்ட் பத்திரத்தில் கையெழுத்து போட்டவன் நான், ஃபர்ஸ்ட் பிரீச்சர் ஆனவன் நான். எல்லாத்துலயும் என் வம்சத்திலே இன்னைக்கு கர்த்தர் என்னை முதன்மையானவனா வச்சிருக்கிறாரு. காரணம் வேற எதுவுமே இல்லப்பா, காரணம் வேற எதுவுமே இல்லை. நான் ஆண்டவருடைய பார்வைக்கு எப்படிதான் தெரிஞ்சேன் அப்படின்னா, தனியா தனியா. யாரையும் பார்க்காதீங்க, யாரையும் பார்க்காதீங்க, ஒருத்தரை மட்டும்தான் பார்க்கணும், அவரை மட்டும்தான். எத்தனையோ பேர் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது, அதான் இந்த லாக்டவுன்ல நோ யூஸ்ல என்ன பண்ணீங்க, என்ன செஞ்சீங்க, என்ன செஞ்சீங்க சொல்லுங்க. ஆனா நிறைய பேர் இந்த லாக்டவுன்ல தான் அதிகமான தப்பு பண்ணீங்கல்ல, அதிகமா தப்பு பண்ணீங்கல்ல. ஆண்டவரை விட்டு தூரம் போனதே இந்த வருஷம். ஒண்ணுமே தெரியாம இந்து குடும்பத்துல பிறந்தவன், அவனுக்கும் ஏசாமிக்கும் சம்பந்தமே இல்ல. அப்படிப்பட்டவன் லாக்டவுன்ல 3 டைம் பைபிள் முடிச்சானே, 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணானே அப்படின்னு வந்து நிக்கிற அவனை நம்புவாரா, உன்னை நம்புவாரா சொல்லு. இந்த ஆண்டவரை நிறைய பேர் ருசிக்கல, நிறைய பேருக்கு டேஸ்டே தெரியாது. இப்ப கூட இந்த ஜெபத்துல கூட நிறைய பேர் அம்மா அப்பா ஃபோர்ஸ் பண்ண மாதிரி, ஃபோர்ஸ் பண்ணனால வந்தீங்கல்ல, உன்னை கம்பல் பண்ணி தள்ளாங்கல்ல, நீ ஏன் வரல? உனக்கு ஆசையே இல்லப்பா, உனக்கு விருப்பமே இல்லப்பா. அப்படிதான் பாஸ்டர் கத்துவாரு, அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வேற என்ன வேலை, அவங்களுக்கு வேற என்ன வேலை, அவங்களுக்கு வேற எந்த வேலையும் இல்லை. விட்டுறாத மகன், விட்டுறாத மகன். இப்போ உனக்கு தெரியாது, இப்போ உனக்கு தெரியாது. கொஞ்ச நாள் தாண்டி நீ மாறணும்னு ஆசைப்படும் போது, நீ திருந்தணும்னு ஆசைப்படும் போது, நீ விடணும்னு ஆசைப்படும் போது, உன்னால விட முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்கு நீ தள்ளப்பட்டுட்டனா, தள்ளப்பட்டுட்டனா, நான் சொல்றேன், என் கூட 5 கீபோர்டை ஒன்னா வச்சு வாசிப்பாரு. பக்கா டேலண்ட், இங்கிலீஷ் அவ்வளோ நாலேஜ், அவ்வளோ ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேசுவார். சாங் பாடினார் அப்படின்னா எல்லாம் தோத்து போற அளவுக்கு அவ்வளோ ராகமா பாடுவாரு. அப்பா பெரிய கவர்மெண்ட் ஜாப், கிரீன் இங்கில சைன் போடுறவரு, மல்டி டேலண்ட். ஆனா இன்னைக்கு பிக்சர்லே இல்லைங்க, பிக்சர்லே இல்லை. அவங்க முன்னாடி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நான் அன்னைக்கு ஒரு தூசி கூட இல்லை, ஒரு தூசி கூட இல்லை. டே அந்த டம்ளர் எடுத்துட்டு வாடா, டே தண்ணி எடுத்துட்டு வாடா, கூட்டுறா, பாய போடுறா அப்படின்னு தான் நான் இருந்தேன். ஆனா நான் நம்புறேன், இன்னைக்கு அவங்கள காணோம்ப்பா. 5 கீபோர்டை ஒன்னா வச்சு வாசிக்கிறவன காணோம்ப்பா, மைக்கு பிடிச்சி அழகா பாட்டு பாடுறவன காணோம்ப்பா, அவ்வளோ இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கிறவன காணோம்ப்பா. ஆனா எங்கேயோ ஒரு மூலையில யாருக்குமே தெரியாம ஒடுங்கி போய் ஒரு குடிகாரனுடைய மகன் இன்னைக்கு நான் நிக்கிறேன் அப்படின்னா, நான் ஒன்னே ஒன்று மட்டும் நம்புறேன், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால ஆகும், 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 ஆகும். மகன் வேணாம், மகன் மகா, இதுவரைக்கும் நீ இழந்த காலம் எல்லாம் போட்டும்பா, இதுவரைக்கும் நீ மிஸ் பண்ண நேரம் எல்லாம் போயிரட்டும்பா. ஒரு கதையை போல கழிச்சிட்ட, போதும். ஒருவேளை இந்த வாலிபர் கூட்டம் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற கடைசி வார்னிங்கா இருக்கலாம். நீ கோபுரத்துல இருக்க வேண்டியவன்டா, நீ கோபுரத்துல இருக்க வேண்டியவன்டா. ஆனா நீ எங்க கிடக்குற தெரியுமா? சாக்கடையில கிடக்குற. நீ எல்லாத்தையுமே மறந்துட்ட, நீ யாருன்றதே மறந்துட்ட.
நீ நிக்க வேண்டிய இடம் இது இல்ல, நீ உட்கார வேண்டிய இடம் இது இல்ல. அந்த ஒரே ஒரு மொபைல் போன், அந்த ஒரு செல்போன், அந்த ஒரு பொண்ணு, அந்த ஒரு பையன், அந்த ஒரு அடிமைத்தனம், அந்த ஒரே ஒரு இச்சை உன்னை ஒன்னும் இல்லாதவனா எல்லாவற்றையும் இழக்க பண்ணி உன்னை வெறுமையா இன்னைக்கு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கல. நீ யாரு? ஆண்டவர் இன்னைக்கு இந்த ஜெபத்துல இந்த வாலிபர் கூட்டத்துல உன்னை பார்த்து அது மட்டும் தான் கேட்கிறாரு. உன் பேரை சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டு கேட்கிறாரு, மகனே நீ எங்க இருக்கிறப்பா? நீ எங்க இருக்கிற? உன்னை ஆண்டவர் தேடிட்டே இருக்கிறாரு. உன்னை ஆண்டவர் தேடிட்டே இருக்கிறாரு. ஆண்டவர் உன்னை ஒரு இடத்துல வச்சிருந்தாரு. அன்னைக்கு ஆண்டவர் உன் கையை பிடிச்சு உன் கூட பேசிட்டே இருந்தாரு, உன் கூட பழகினாரு. அன்னைக்கு உனக்கு டைம் போனது தெரியவே இல்லை. அன்னைக்கு உனக்கு நேரம் போனதே தெரியல. அன்னைக்கு நான் ரொம்ப ஜாலியா இருந்தேன். அன்னைக்கு உனக்கு எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் தெரியல. உன்னை நிறைய பேர் திட்டும் போது கூட அந்த திட்டு உன் காதுக்குள்ள போகவே இல்லை. நீ 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 ஒண்ணுமே இல்லை அன்னைக்கு. ஆனா நீ ஆண்டவர்கள் ரொம்ப அழகா சந்தோஷமா இருந்த. ஆனா இன்னைக்கு உன்னை சுற்றி இருக்கிற நிறைய பேரு நீ அங்க இருக்கிறதா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. நீ சர்ச்சில் தான் மகன் இருக்கிற, நீ பாய் போட்டு தான் மகன் இருக்கிற, நீ மியூசிக் வாசிட்டு தான் இருக்கிற, நீ ஊழியெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கிற. ஆனா ஏசப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும் நீ ஆண்டவர் வச்ச இடத்துல இல்ல. உனக்கு மட்டும்தான் தெரியும் நீ ஆண்டவரோட இல்ல. நீ ஆண்டவரோட இல்ல. நீ ஆண்டவரோட இல்ல. அந்த ஒன்னே ஒண்ணு உன் மனசு இப்போ ஊஞ்சல் ஆடிட்டே இருக்குது. அதுவா ஆண்டவரா? அதுவா ஆண்டவரா? உன் முன்னாடி பாரத்தோட சொல்றேன், அழுதுட்டே சொல்றேன், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டு நிறைய பேர் இருக்கிறாங்கப்பா. அந்த லிஸ்ட்ல நீ சேர்ந்துராதரா. ஆண்டவர் உன்னை தாயின் கருவில் உருவாகும் போது உன்னை வித்தியாசமா அழைச்சாரு. நீ வேறு பிரிக்கப்பட்டவன். அதனாலதான் 1000 பேர் தப்பு பண்ணும் போதும் உனக்கு அது தப்புன்னு கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் உன் தாயின் வயிற்றுல உன்னை கொல்றதற்காக பிசாசு எத்தனையோ முயற்சி எடுத்தோம். கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் உன் ஜீவனை காப்பாற்றி 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 உன்னை இத்தனை இடத்துல இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு. இன்னைக்கு கூட நீ இங்க வர வேண்டியவனே இல்லை. ஆனா ஆண்டவர் உன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கு ஒரு பெரிய நோக்கம், உன்னை குறிச்சு ஒரு பெரிய திட்டத்தை நான் வச்சிருக்கிறேன். நம்புறவங்க மட்டும் கையை மேல உயர்த்தி ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, டாடி நான் இங்க இருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இந்த வாலிபர் கூட்டத்தில் ஒரே ஒரு சத்தத்தை மட்டும் தான் நான் கேட்கிறேன். இங்க இருக்கிற நிறைய பேருடைய பேரை ஆண்டவர் சொல்லி ஒண்ணு மட்டும் தான் கேட்கிறாரு, நீ எங்கப்பா இருக்க? நீ எங்கப்பா போன? நீ எங்கடா இருக்க? மகன், நீ சர்ச்சில் சர்வ் பண்ணிட்டு தான் இருக்க. போன வாரம் கூட சர்ச்சில் நீ தான் பாய் போட்ட. உன் பாஸ்டருக்கு ஒன்று ரொம்ப நல்லா தெரியும். உன் சர்ச்சில் இருக்கிற நிறைய பேருக்கு ஒன்று நல்லா தெரியும். நிறைய பேர் உன்னை பார்த்து சொல்றாங்க, வாழ்ந்தா இவனை மாதிரி வாழணும், வாழ்ந்தா இவளை மாதிரி வாழணும். சூப்பர் பொண்ணு, சூப்பர் பையன், ரொம்ப பிரேயர், அழகா ஜெபம் பண்ணுவான். உன்னை உலகமே நம்புது,
உன்னை எல்லாருமே நம்புறாங்க. ஆனா இன்னைக்கு இந்த ஜெபத்துல, இந்த வாலிபர் கூட்டத்துல ஆண்டவர் மட்டும் உன் காது பக்கத்துல வந்து, டேய் எல்லாரும் உன்னை நம்புறாங்கல்ல, நான் உன்னை நம்ப முடியுமா? நான் உன்னை நம்ப முடியுமா? நான் அடிக்கடி சொல்லுவேன், இங்க இருக்கிற நிறைய பேரு நீங்க தப்பு பண்ணாததுனால எல்லாருக்கும் முன்னாடியும் பரிசுத்தவான்களா இல்ல. நீங்க பண்ணின தப்பெல்லாம் ஆண்டவர் மறைச்சு 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 யாருக்குமே காமிச்சு கொடுக்காம கர்த்தர் மறைச்சதுனால மட்டும்தான் எல்லாருக்கும் முன்னாடியும் பரிசுத்தவானா பரிசுத்தவாட்டியா இன்னைக்கும் நின்றுட்டு இருக்கிறீங்க. கையை மட்டும் மேல உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, டாடி நான் இங்கதான் இருக்கிறேன். உன் சத்தம் உயரல அப்படின்னா நீ ஆண்டவரை தொட முடியாது. ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு அண்ணன், இல்லைன்னா பாஸ்டர் ஆண்டவர் என் கூட பேசிட்டு இருக்கிறாரு, நான் ஆண்டவரோட நெருங்க விரும்புறேன்றவங்க மட்டும் உங்க கையை மேல உயர்த்தி சத்தமா நான் சொல்றேன், இந்த கூட்டத்துல யாரு ரொம்ப சத்தமா, யாரு மிகப்பெரிய சத்தமா இயேசுவே நான் இருக்கிறேன், இதோ இருக்கிறேன், இனி உமக்காக வாழ ஆசைப்படுறேன்னு சொல்றாங்களோ அவங்க பட்சத்துல இயேசு வருவார். எஸ் எஸ் எஸ், அதான் அதான் அங்க சத்தம் கேக்குது, சத்தம் கேக்குது, உன் பக்கத்துல இயேசு வரட்டும். ஹalleluya, நன்றி ஆண்டவரே நன்றி. சொல்லுங்க சொல்லுங்க, ஒரு நிமிஷத்துல ஜெபத்தை முடிச்சிட கூடாது. உன் கண்கள்ல இருந்து கண்ணீர் கொட்டணும், யாரையும் பார்க்க கூடாது. சத்தமா சத்தமா, அப்பா கேட்கலையே கேட்கலையே கேட்கல, சத்தம் உயர்த்தி அப்பா. இங்க இருக்கிற நிறைய பேரை கர்த்தர் அலங்கரிக்கிறத பாக்குறேன். இங்க இருக்கிற நிறைய பேருக்கு இன்னைக்கு ஒரு மாற்றத்தின் நாளாய் மாறுகிறத நான் பார்க்கிறேன். ஆண்டவர் உன்னை தூக்கி எடுக்கிறத பார்க்கிறேன். ஆண்டவர் அவருடைய பக்கத்துல உன்னை திரும்பவும் அணைக்கிறத பார்க்கிறேன். கையை மட்டும் மேல உயர்த்தி சத்தமா அப்பான்னு சத்தம் போட்டு எஸ் எஸ், ஆண்டவர் உன்னை கண்டுபிடிக்கட்டும். காணாமல் போன ஆடாகிய என்னை தேடுவீராக, என்னை தேடுவீராக. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.